ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனல்ல அன்போடு வரவேற்பது வசந்தி குமரன். இன்னைக்கு நாம ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் அப்படின்னா என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயத்த எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னன்னா, நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது மேற்கத்திய கலாச்சாரம், இதை நம்ம கண்மூடித்தனமா நம்பி நம்பி நம்ம எந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இடையே நம்ம சமூகத்துல இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது ரொம்ப காமனா ஆயிடுச்சு அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி இப்போ மோசமான சில நோய்கள் அதுக்கு ஆளாகிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்போ நம்மளுடைய வேர்களுக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு, நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அதனால இதன் விளைவாக நம்ம நிறைய இதுக்கு விலை கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஃபாலோ பண்ணதுனால இப்போ நம்ம ரொம்ப அதிகமான நாகரிகம் அடைந்த இல்ல முன்னேற்றம் அடைந்த நாடா உலக அளவுல அஹ், அமெரிக்காவை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப எந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12ல் ஒரு ஆண் குழந்தைக்கு, அதாவது 12 ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஆண் குழந்தைக்கு ஆட்டிசம் இல்லைன்னா ஏடிஹெச்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ், அவங்களோட நாட்டோடைய மதிப்பீடுகள் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னமும் இது போன்ற கண்மூடித்தனமா நம்ம பழக்க வழக்கங்கள் கொண்டிருக்க போறோமா, இல்ல நம்மள நம்ம சுய பகுப்பாய்வு பண்ணிட்டு நம்ம எங்க தப்பு செய்யறோம், எதை நம்ம திருத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக நம்ம போக போறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த வகையில நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் என்ன, நம்ம எந்த ஒரு உணவு முறையை மாத்த வேண்டி இருக்குது அப்படின்றத நமக்கு இப்ப வெளிச்சம் போட்டு காட்டி நமக்கு அதோடைய விஞ்ஞான ரீதியான அடிப்படைகளை கொடுத்திருக்கிற டாக்டர் காதர்வள்ளி அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் நமக்கு அதுக்கு ஈடனே ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டாக்டர் காதர்வள்ளி இண்டிபெண்டன்ட் ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் அண்ட் ஃபுட் எக்ஸ்பர்ட் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய இந்திய அரசும் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான டாபிக் ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர். ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னா என்ன, நம்ம பயன்படுத்திட்டு இருக்க தண்ணி எந்த வகையை சார்ந்தது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா, ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னா என்ன, நார்மல் வாட்டரை விட அது எப்படி மாறுபட்டிருக்கு, அது எங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இயற்கையில, அதை நம்ம வீட்டிலேயே தயாரிக்க முடியுமா அப்படின்றதும், அதை தயாரிக்க முடியும் அப்படின்னா அதை எப்படி பராமரிக்கிறது அந்த பாத்திரங்களை அப்படின்றதும், அதனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்டுனாக்கா ஒரு கரெக்டா அதோடைய கூறுகள், அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நல்ல அழகா வடிவமைப்புல இருக்குது அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர். அதை மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தோம்னா அது ஒரு அறுகோணம் மூலக்கூறு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்க்கும்பொழுது. ஸோ இது ஒரு ரெகுலர் வாட்டர், நம்ம பயன்படுத்துற சாதாரண வாட்டரை விட அதோடைய அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்குது. இப்போ இந்த படத்திலேயே உங்களால பார்க்க முடியும், ஒரு பூ போன்ற ஒரு வடிவத்துல ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் இருக்கு, அன்ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் ஒரு கலஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற நம்மளால பார்க்க முடியும். அதோடைய அமைப்பு பொறுத்தது இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெகுலர் வாட்டர் அதை பயன்படுத்துறதை விட ஸ்ட்ரக்சர் வாட்டர் நம்ம பயன்படுத்தும் போது அது நம்மளுடைய உடல்ல இருக்கிற அதே ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்குது. நம்மளுக்கு இயற்கையில எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம உடல்லையும் பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்குது இல்லையா, 70% மேல நம்ம உடல்ல தண்ணீர் ஆனது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தண்ணீர் உடல்ல இருந்து இருக்கிற தண்ணீரோடைய அமைப்பு ஏதோ அதே மாதிரி அமைப்பு கொண்டதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் வாட்டர். ஸோ இது நம்ம இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரல் சோர்சஸ், இயற்கையில அது எங்கெங்க இருக்குனாக்கா, ஃப்ரெஷ் மவுண்டன் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட மலையில இருந்து அருவியாக அது பாய்ந்தோடி வரது இல்லையா, அதுல இருக்கிற தண்ணீர். நம்மளுடைய பழைய கலாச்சாரங்கள் பாத்தீங்கன்னா கூட, நாகரிகம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த ஒரு ரிவர் வாட்டர் சார்ந்துதான். இந்த எங்கெங்கெல்லாம்
நதிகள் ஓடிச்சோ அது பக்கத்துல தான் நம்மளுடைய நாகரிகங்கள் அமைந்தது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகம் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா கடல் சார்ந்தது இருந்தது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து இந்த நதிகளை சார்ந்து தான் நம்மளுடைய சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃப்ளோயிங் வாட்டர், அதுக்கப்புறமா வந்து ரிவர்ஸ்ல இருந்து வர்றது, அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஃபால், மவுண்டன்ல இருந்து ஸ்ப்ரிங் ஆக ஊற்றாக வரக்கூடிய தண்ணீரா இருக்கட்டும், நதிகளா இருக்கட்டும், நீர்வீழ்ச்சிகளா இருக்கட்டும், பழங்கள் காய்கறிகள்ல இருக்கிற அது தண்ணீர் பதமா இருக்கட்டும், நம்மளுடைய உடல் அமைப்புல உடல் உள்ள இருக்கிற அந்த செல்கள்ல இருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க தண்ணீரா இருக்கட்டும், இது எல்லாமே அழகான அந்த ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர் கொண்ட ஸ்ட்ரக்சர்டு வாட்டரா தான் இருக்குது. அப்போ மவுண்டன், அதாவது நீரூற்றுகள்ல இருந்து வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலைகள்ல ஊற்றுல இருந்து வர்றது வந்து அது பாறைகள் வழியாக உருண்டோடி வருது. அது வந்து அதுக்குன்னு ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதுல ஒரு ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு. அதுல பாறைகள் அப்படின்னும் போது அதுல மினரல்ஸ் வழியாகவும் அது வரும்பொழுது, இது எல்லாத்துலயும் உறைந்து உறைந்து அது வரும்பொழுது அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கொண்டு வருது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, இது என்ன இது நதி ஓடுது, அதுல வந்து இயற்கையில ஒரு சுட்டித்தனமா ஓடிட்டு இருக்கு, இந்த நதி எங்கதான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு கடலை சேருது அப்படின்னு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர, அது ஒரு ஒரு சுட்டித்தனமா ஒரு குழந்தை மாதிரி அது உருண்டு ஓடுது அப்படின்னு நமக்கு தெரியுதுனாலும், அதுல எவ்வளவு அந்த ஆற்றல் கலக்குது இந்த பாறைகள் வழியாக, இந்த மினரல்ஸ் வழியாக போகும்போது அது எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் மாறுதா அப்படின்னா, அது நம்ம விஞ்ஞான ரீதியா அதை புரிந்து கொள்ளும் போது அது ஒரு வியப்பா தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கிளேஷியர் மெல்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிப்பாறைகள்ல இருந்து கரைந்து வர அந்த தண்ணீர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினரல்ஸ் வழியா கோத்ரூ பண்ணி அதுல வந்து ஒரு வாக்ஸ்டர்ஸ்ட் அப்படின்னு வாட்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லட்டும், அது வந்து என்னன்னா ஒரு சுழல் மாதிரி அது உருவாகி அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்குமே இருக்குது. அதனாலதான் நம்ம வந்து கங்கை தண்ணி புனிதமான தண்ணி அப்படின்றதும், நதிகள்ல நம்ம வந்து சேகரித்து அது வந்து ஒரு ஹோலினஸ் கொண்டது, அது புனிதமானது அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது பின்னாடி விஞ்ஞான ரீதியா நம்ம அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுதும் அவ்வளவு நமக்கு வந்து வியப்பா இருக்குது. ஏன் நம்மளோட முன்னோர்கள் அதை வந்து ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது நம்மளுக்கு புரிய வருது. அதே போல அந்த பிளான்டோடைய செல்ஸ்லயா இருக்கட்டும், நம்மளுடைய மற்ற ஒரு உயிரினங்களா இருக்கட்டும், செடிகள் கொடிகளா அது அதோடைய செல்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர் வாட்டர் தான் இருக்குது. அதோடைய அந்த செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜவ்வு பகுதி இருக்குல்ல, அதுக்கு நடுவுல வந்து இந்த தண்ணீர் சேகரிக்கப்பட்ட தண்ணீர் பாத்தீங்கன்னா அது வந்து அதுவும் ஸ்ட்ரக்சர்டு வாட்டரா இருக்குது. அது வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்காகவும், ஹைட்ரேஷன் ஒரு ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், நம்ம உட்கொள்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சத்து பொருட்கள் அதை நல்லபடியாக கிரகித்துக் கொள்வதற்காகவும், ஒரு ஆற்றலை நம்மளுக்கு வழங்குறதுக்காகவும் இந்த தண்ணீர் இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்குது. அதோடைய கட்டமைப்பு கூட பாத்தீங்கன்னா இதே போல ஸ்ட்ரக்சர்டு வாட்டரா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் வந்து நம்மளுடைய அப்படியே ரெப்ளிகா பண்ணுது. அப்படியே நம்ம உடம்புல இருக்கிற வாட்டரை அதே மாதிரி அதோடைய மிரரிங் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே வடிவத்தை கொண்டது. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்குது. நம்ம வீட்ல எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் பண்ணலாம் அப்படின்னா, அது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து முன்னோர்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த காப்பர் வெசல்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ரிஷி முனிகள் கூட பாத்தீங்கன்னா, இந்த செம்புல ஆன ஒரு கமண்டலம் அதை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வாட்டரா பண்றதுக்காக. இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 99.9 பியூரிட்டி கொண்ட ஒரு காப்பர் ஷீட், காப்பர் பாத்திரங்கள் நம்ம வாங்க தேவையில்லை. ஏன்னா அதை கிளீன் பண்றது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஈஸியா நம்ம வந்து பயன்படுத்துற மாதிரி இந்த காப்பர்ல தகடுகள் மாதிரி கிடைக்கும். அந்த தகடுகள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோர்லயோ இல்ல நம்ம ஆன்லைன்லயோ கூட ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு. அது மேல வந்து சில நேரங்கள்ல காப்பர் வந்து சும்மா கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்ல அது காப்பர் மேல ஆக்சிடேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. மெட்டல் கோட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பியூரிட்டி வந்து 99.9 பியூர் காப்பர் ஷீட் வந்து நமக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்குது. இல்ல நமக்கு சர்ச் பண்ணி பார்த்து நம்ம பக்கத்துல இருக்கிறது கூட நம்ம ஆத்தென்டிக்கா இருக்கிற ஸ்டோர்ஸ்ல வாங்கிக்கலாம். அதோடைய திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகடோட கனம் எவ்வளவு அளவுக்கு இருக்கணும்னா 1 mm அளவுக்கு திக்கா இருந்தா ரொம்ப நல்லது. அதோடைய நீட்டு மற்றும் அகலம் பாத்தீங்கன்னா 12 inches நீட்டும், அகலம் பாத்தீங்கன்னா 3.5 inches இருந்தா
ஒரு பானையில நம்ம யூஸ் பண்ற சராசரி அந்த குடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சஃபிஷியண்டா இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரக்சர்டா மாத்துறதுக்காக. ஸோ அந்த ஒரு நம்ம பயன்படுத்துற அந்த வெசல் வந்து கண்டிப்பா பிளாஸ்டிக் குடமா இருக்கக்கூடாது, அலுமினியமா இருக்கக்கூடாது. அது வந்து ஸ்டீலாக இருக்கலாம், இல்லைன்னா மண்பானையாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துல தான் அதை வந்து பயன்படுத்தணும், இந்த காப்பர் தகடை வந்து பயன்படுத்துறது. இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பிளாஸ்டிக்ல பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அதுல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த தண்ணியிலேயே கலந்துரும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தண்ணீர் வந்து வர தண்ணீர்லயே நிறைய அந்த பிளாஸ்டிக்லாம் கலந்துருக்கு. ஏன்னா பைப் வழியா, பிளாஸ்டிக் பைப் வழியா தான் நம்மளுக்கு வருது, ஸ்டோரேஜ் அது இதெல்லாம் தாண்டி. அப்ப அதனால நம்ம ஸ்டீல் குடத்துலயோ இல்லைன்னா மண்பானையிலயோ வச்சு அதுல வந்து இந்த தகடை வந்து நம்ம வச்சிடணும். 12 இன்ச்சஸ் இன்டூ 3.5 லென்த் இன்டூ பிரெத் பார்த்தோம்னா அதோட திக்னஸ் வந்து 1 mm அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த தகடை வந்து நம்ம அதுள்ள கிளீன் பண்ணிட்டு போடணும். அது எப்படின்றத நான் சொல்றேன். நம்ம வாங்கின உடனே அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம், அதாவது நைட் நம்ம தண்ணியில போட்டு வச்சோம்னா காலையில நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற தண்ணீரா அது நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும், குக்கிங்கோ குடிக்கிறதுக்கோ. ஸோ இந்த தகடை வந்து எடுத்துடணும், அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். நம்ம ஃபுல்லா அதுலயே வந்து 2 நாள் 3 நாள் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. 6 hours to 8 hours போதுமானது அதுக்கு. அதுக்கப்புறம் அதை நம்ம தகடை போட்டு வச்சோம்னாவே அது ஒரு மேஜிக் மாதிரி அதுல ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் மணி நேரங்கள்ல என்ன ஆகுதா, அந்த வாட்டரோட மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் அது வந்து ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் ஆகுது. அது வந்து சிதைக்கப்படுது இல்லையா, இயற்கையில நம்மளுக்கு கிடைக்கும் போது ரெயின் வாட்டரா இருக்கட்டும், ஸ்ப்ரிங் வாட்டரா இருக்கட்டும், ரிவர் வாட்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறது நம்ம கைக்கு வரும்பொழுது. ஆனா அது நம்ம வந்து ஆஹ் நம்ம ஆர்டிஃபிஷியலா அதை வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணி அது வரும்பொழுது அது டீஸ்ட்ரக்சர் ஆயிடுது. மறுபடியும் அது ஸ்ட்ரக்சரைஸ் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செம்பு தகடுகள் அதை போடும்பொழுது அதோடைய ஒவ்வொரு செல்லுகளுக்குள்ளும் அது வந்து மறுபடியும் பாடியில போயிட்டு பயோ அவைலபிலிட்டி, நம்ம சொன்னக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் வர்றதுக்கு அது வந்து மாறுது. அந்த மாதிரி மாறுது, நம்ம வேற எதுவும் செய்யவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, குளோரின் கூட சில நேரங்கள்ல போட்டு வருது பாருங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க காப்பர் தகடு வச்சு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அதுல இருக்க அந்த குளோரின் வாடையே வந்து கம்ப்ளீட்டா அது போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும், இந்த குளோரினை கூட அது வந்து எடுத்திருக்கு அப்படின்னு. ஸோ குளோரின் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், தேவையில்லாத நச்சு பொருட்கள் அதையுமே அது வந்து எடுத்துடுது அந்த காப்பர் அப்படின்றது. ஸோ இது நேச்சுரலாவே நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் நம்ம கிட்ட வந்துடுது. அடுத்து வந்து அதுல இந்த எப்படி அது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர்ல இருக்கிற அந்த காப்பர் அயோன்ஸ் வந்து காப்பரை சுத்திட்டே இருக்கும். அது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணி எல்லா பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், இது மாதிரியான விஷயங்களை வந்து அது கிளீன் பண்ணிடுது, ஸ்டெர்லைஸ் பண்ணிடுது. ஸோ அந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் குக்கிங் பண்றதுக்கும் பயன்படுத்தலாம். இதை வந்து 6லேருந்து 8 மணி நேரம் வச்சா போதும். ரொம்ப அதிகமான டிடிஎஸ் இருக்கு நம்மளுடைய வாட்டர்ல அப்படின்னா, டோட்டல் டிசால்வ்டு சால்வெண்ட்ஸ் வந்து அர்த்தம் டிடிஎஸ்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா 24 மணி நேரம் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஜாஸ்தியா இருக்க பட்சத்துல. இல்லைன்னா சாதாரணமான ஒரு தண்ணீர்ல வந்து 6 to 8 hours இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆயுர்வேதத்திலையும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாதம், பித்தம், கபம் இந்த 3 தோஷங்களையும் சமசீரா வைக்கிறதுக்கு வந்து இந்த காப்பர்ல இருக்கிற தண்ணீர் வந்து பயன்படுது. அது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டெர்லைசர் அப்படின்னு சொல்றாங்க ஆயுர்வேதத்துல. அப்புறம் வந்து ஒவ்வொரு குடத்துக்கும் வந்து 12 inches into 3.5 அந்த லென்த் அண்ட் பிரெத்தில் எடுத்துக்கணும். 2-3 நம்மளுக்கு தேவைப்படுது, 2-3 குடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2-3 தகடுகள் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதை கிளீன் பண்றது. ஸோ அதை கிளீன் பண்றது அப்படின்றது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டுல சாதாரணமா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் லெமன் இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி இருந்தாலும் அந்த லெமனை வந்து நம்ம கட் பண்ணிட்டு பாதி அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு இந்த ஒரு தகடை கிளீன் பண்றதுக்கு ஆயிடும். வெறும் லெமனை கொண்டு கிளீன் பண்ணாம உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பு, அதுல கொஞ்சம் லேசா அதை ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எடுத்து அந்த அந்த லெமன் தோலையை எடுத்து அந்த டிப் பண்ணி அந்த கல் உப்போ இல்லை அதை நம்ம தூள் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்தி அதோட நம்ம அப்படியே அந்த காப்பர் ஃபாயில் மேல ஜஸ்ட் அந்த காப்பர் ஷீட் மேல அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணோம்னாவே நம்மளுக்கு தெரியும், நல்லா அது வந்து கலர் மாறிடும். ஸோ எல்லா சர்ஃபேஸ்லயும் அந்த தகடுல வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணி வச்சிடணும், லெமனும் அந்த உப்பும் சேர்த்து. இல்லைன்னா
சால்ட் உப்பு கூட தூள் உப்பு கூட நம்ம பயன்படுத்தலாம். டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தூள் உப்பு கூட பயன்படுத்தலாம். கல் உப்பு கிறிஸ்டல் சால்ட்டும் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல நமக்கு லெமன் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து புளி இருக்கு இல்லையா, அந்த புளி நம்ம எல்லாமே ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம், நம்மளோட சமையல் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கும். ஸோ அந்த புளியும் உப்பும் சேர்ந்து நம்ம வந்து அதை சேர்த்து அந்த தகடு மேல அப்ளை பண்ணணும். கண்டிப்பா எந்த ஒரு கெமிக்கல் கிளென்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் கழுவுறதுக்காக சில பேர் வந்து அது ஒரு பவுடர் மாதிரி ஒரு கெமிக்கல் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே கூட பயன்படுத்தக்கூடாது. நேச்சுரலா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து அதை கிளென்ஸ் பண்ணும் கரெக்டா ப்ராப்பரா. ஸோ அதனால நமக்கு இந்த லெமன் இல்லைன்னா டேமரண்ட் இதை வெறுமே இதை பயன்படுத்தாம அதோட சேர்த்து நம்ம வந்து சால்ட்டும் சேர்த்து யூஸ் பண்ணும் போது தான் அது வந்து உபயோகமாக இருக்கும். நமக்கு அழகா கிளீனா கிளென்ஸ் ஆயிடும். உடனே அந்த ஒரே நிமிஷத்துல வந்து அப்ளை பண்ண ஒரே நிமிஷத்துல வந்து நம்ம செய்துட்டு உடனே நம்ம வந்து சாதா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க லேசா அப்படியே கிளீன் பண்ணீங்கன்னாவே சூப்பரா கிளீன் ஆயிடும். இது நான் டெய்லி பண்றது தான். அதனால தான் உங்களுக்கும் நான் இங்க டிப்ஸா கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி ஆயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மெனக்கெட வேண்டிய தேவை கிடையாது. அதே போல காப்பர் வெசல்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரொம்ப ஹெவியா இருக்கும், வெயிட்டா இருக்கும். அப்ப அதை எடுத்து நம்ம வந்து ஃபுல்லா உள்ள வெளியெல்லாம் கிளீன் பண்றது வந்து டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பிளஸ் நமக்கு வெயிட்டா இருக்க அப்பப்போ கிளீன் பண்றது நம்ம வந்து நாள்பட்ட நேரத்துல வந்து அதை நம்ம விட்டுடுவோம், அதை கை விட்டுருவோம். ஆனா இது தகடா இருக்கும் பட்சத்துல ரொம்ப ஈஸியா கிளீன் ஆகும். சில பேர் வந்து காப்பர் பாட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ காப்பர் பாட்டில் இருக்கும்போது ஒரு சிலர் வீட்டுகளை வச்சிருப்பீங்க நீங்க, இல்ல டிராவல் பண்ண கூட எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கூட அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து இந்த புளி கரைச்சல் தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லா உள்ள எல்லாம் கிளீன் ஆயிடும். ஜஸ்ட் பாட்டில் கிளீன் பண்ற அந்த ப்ரஷ் இருக்குல்லையே ஒரு தடவை சும்மா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதை பிளெயின் வாட்டர்ல நீங்க வந்து தரோவா ரின்ஸ் பண்ணிட்டு ஊத்தி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குமே எந்த ஒரு சோப்போ இல்ல வேற எதுவும் பயன்படுத்த தேவையில்ல. புளி கரைச்சல் அந்த ரசத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி புளியும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து தண்ணியா 1 லிட்டர் பாட்டில் யூஸ் பண்றீங்கன்னா அது தண்ணியா அதை வந்து வச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து அந்த ப்ரஷ் போட்டு கிளீன் பண்ணி ஊத்திட்டு நார்மல் வாட்டர் போட்டு அந்த கிளீன் பண்ணி போட்டுடலாம். அதுக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்த கூடாது. டீப்பா அதுவே வந்து கிளீன் பண்ணிடும். ஸோ இதுதான் நீங்க பாட்டில் பயன்படுத்துறீங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாவது போறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த தண்ணி வேணா கிடைக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம அந்த பாட்டில்ல வச்சு நம்ம பயணத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு டைஜஷனுக்கு நல்லது, இம்யூன் சிஸ்டம்க்கு நல்லது, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றதுக்கு நல்லது, நம்மளுடைய பல வகையான விஷயங்களை நம்ம அதுக்கு செய்து உடல்ல இருந்தாலும் ஒரு சிலது இங்க குறிப்பிடணும்னா நம்மளோட ஜாயிண்ட் பெயினுக்கு, தைராய்டு கிளாண்டுக்கு, ஒபிசிட்டிக்கு, ஸ்கின் அண்ட் ஹெல்த் கேருக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம எண்ணிலடங்காத பயன்கள் அதுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுலதே எனக்கு வந்து மெட்டல் அலர்ஜி அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த ஒரு மெட்டலுமே, அதாவது கோல்டு, சில்வர், அலுமினியம் தவிர வேற எந்த மெட்டலுமே, காப்பர், பிரான்ஸ், அயன், ஸ்டீல், இது போல பிளாக், இந்த ஒயிட் மெட்டல், இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டலுமே அதுல வந்து ஏதாவது ஒரு இயரிங்ஸோ இல்லை வேற ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட எனக்கு ஒத்துக்காது. உடனே வந்து சின்ன சின்ன ஒரு குறுப்புகள் மாதிரி அந்த வேர்க்கூறு மாதிரி வந்துடும். உடனே ரொம்ப இச்சிங்லாம் இருக்கும். அதனாலேயே நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமலே இருப்பேன் நான். ஸோ இப்போ சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ண முடியுது, ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது கூட எனக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நான் வந்து சில்வர்ல பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்படி இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து எனக்கு தெரியாது இதோட பெனிஃபிட் என்னன்றது. ஸோ இதை நான் பயன்படுத்தி இந்த காப்பர் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சென்சிட்டிவிட்டி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எனக்கு வந்து காணாமலே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அது ஒரு பெருசா உடனடியா ரியாக்ட் ஆக மாட்டேங்கிறேன். ரொம்ப நாள் நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல, இவ்வளவு நாள் ஆகுதுன்னு. ரியாக்ட் ஆகுறதுக்கு ஆகுதா இல்லையான்றதை நான் வந்து பயன்படுத்தி பார்க்கல. ஆனா இமீடியட்டா ரியாக்ட் ஆகாம ஒரு டாலரன்ஸ் வந்து ஒரு 1 டே வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அது வந்து எனக்கு ரியாக்ட் ஆகாம எனக்கு இந்த ஒரு ஸ்கின்ல இரிட்டேஷன் ஏற்படுத்தாம இருக்குது. ஸோ இது வந்து வெளிப்புறமா நான் எனக்கு பார்த்த ஒரு டிஃபரன்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம பயன்படுத்த இதுல வந்து நிஜமாவே கண்டிப்பாவே ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி, அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நமக்கு இதுலயே ப்ரூவ் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஆராய்ச்சிகள் மூலமா ப்ரூவ் பண்ண விஷயங்கள்.
விஞ்ஞான விஞ்ஞானிகள் இருக்கட்டும், இந்த மருத்துவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எது வந்து பெனிஃபிஷியலா இருக்குதோ மருத்துவர்கள் சொல்றத விட, ஆ அந்த தயாரிப்பு பண்ணக்கூடிய அந்த மருந்துகள் தயாரிப்பு பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எது பெனிஃபிஷியலா இருக்கோ, எது மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அதுதான் நோக்கி அவங்க செல்றாங்க. வியாபார ரீதியா செல்வதனால. இயற்கை நோக்கி நம்ம செல்வதனால நமக்கு வந்து ஆ எத்தனையோ கவுண்ட்லெஸ் நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. இயற்கையோட இணைந்து வாழ்வோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு உங்கள எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.